ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை மே 31 ஒரு நாள் மட்டும். வைகாசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் பக்தர்கள் சுமார் 6 மணி நேரம் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இது தொடர்பாக கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் மணிகண்டன். மணிகண்டன், வணக்கம். விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். உலக பிரசித்தி பெற்ற பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னி ஸ்தலமாக விளங்கும் திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோவிலில் வைகாசி மாத பௌர்ணமி நேற்று பிற்பகல் தொடங்கி இன்று பிற்பகல் நிறைவடைய உள்ள நிலையில் கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு எந்தவித அடிப்படை வசதிகள் செய்து தரப்படவில்லை என பக்தர்கள் தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகின்றனர். வைகாசி மாத பௌர்ணமியொட்டி திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் பின்புறம் உள்ள மலையை சிவனாக எண்ணி 14 கிலோமீட்டர் சுற்றளவு கொண்ட கிரிவல பாதையில் அஷ்டலிங்கங்களையும் வழிபட்டு ஓம் நம சிவாய மந்திரத்தை ஜபித்தபடி தொடர்ந்து நேற்று முதல் தற்போது வரை கிரிவலம் மேற்கொண்டு வரும் பக்தர்கள் அண்ணாமலையாரை தரிசனம் செய்வதற்காக ராஜகோபுரம் மற்றும் அம்மணியம்மன் கோபுரம் வழியாக தரிசனம் செய்ய வரும் பக்தர்கள் பூதநாராயணன் கோவில் அருகே உள்ள கியூ லைனில் சென்று தங்களது குழந்தைகள், முதியவர்கள் ஆகியோருடன் தொடர்ந்து 6 மணி நேரத்திற்கும் மேலாக காத்திருந்து சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். குறிப்பாக கியூ லைனில் காத்திருக்கக்கூடிய பக்தர்களுக்கு எந்தவித அடிப்படை வசதிகளும் செய்து தரப்படவில்லை என்று பக்தர்கள் தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகின்ற நிலையில நீண்ட வரிசையில் காத்திருந்தோம் சாமி தரிசனம் செய்வதற்காக கியூ லைனில் சென்று கொண்ட பக்தர்கள் சிலர் குறுகலான பாதை வந்தவுடன் ஒருவருக்கொருவர் முண்டியடித்துக் கொண்டும் தள்ளிக்கொண்டும் வாக்குவாதத்தில் சக பக்தர்கள் வாக்குவாதம் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக தடுப்புகளை தாண்டியும் சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். எனவே இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் அவர்கள் திருவண்ணாமலைக்கு நேரடியாக வருகை தந்து அண்ணாமலையார் கோவிலை ஆய்வு மேற்கொள்ள வேண்டும் என்பதே பக்தர்களின் கோரிக்கையாக உள்ளது. மேலும் பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளும் குறிப்பாக முறையாகவும் பக்தர்கள் விரைவாகவும் குறிப்பாக பெண்கள், குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள் விரைவாக தரிசனம் செய்ய ஏற்பாடு செய்ய வேண்டும் என்பதே பக்தர்களின் நீண்ட நாள் கோரிக்கையாக உள்ள நிலையில் ஒவ்வொரு மாத பௌர்ணமி என்று லட்சக்கணக்கான பக்தர்கள் திருவண்ணாமலையில் வருகின்றனர் என்று தெரிந்தும் மாவட்ட நிர்வாகமும் கோவில் நிர்வாகமும் இதை கண்டுகொள்ளவில்லை என்று பொதுமக்கள் ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை மே 31 ஒரு நாள் மட்டும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.